மட்டுமல்ல, மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள் இன்று இந்த இளைய சமுதாயம் தங்களது உணர்வுகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. அவர்களின் உணர்வுகளை சொல்வதற்காக முதல்வர் வருகிறார் என்றவுடன் உடனே அவரை சந்தித்து அந்த உணர்வுகளை மதிக்கிறேன், இந்த கலாச்சாரத்தோடு ஒன்றிய ஜல்லிக்கட்டுவை பற்றி நான் பெருமைப்படுகிறேன் என்று சொன்னது உண்மையிலேயே நாம் பிரதமருக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அதே நேரத்தில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருப்பதனால் அரசாங்கம் எதுவுமே செய்ய இயலாது என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் மாநில அரசு எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அதற்கு மத்திய அரசு உறுதுணையாக இருக்கும் என்று மிக தெளிவாக தங்களது ஆதரவை மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. பிரதமர் அவர்கள் மிக வலிமையாகவே ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். அதனால் எனது வேண்டுகோள் என்ன என்றால், இன்று தமிழகம் ஒரு மாறுபட்ட சூழ்நிலையை தமிழக வரலாற்றிலேயே சந்தித்துக் கொண்டிருக்கிறது. உணர்வுகளுக்கும் சட்டத்திற்கும் இடையே போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த நாட்டின் இளைய சமுதாயம் சட்டத்தை பற்றி தெரிந்தாலும் இந்த தமிழ் உணர்வு மேலோங்கி எப்படியாவது ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டும் என்று நியாயமான உணர்வுகளை இந்த இளைய சமுதாயத்தினர், மாணவ மாணவிகள், இளைஞர்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால் தமிழகம் ஒரு மாறுபட்ட சூழ்நிலையை தமிழகத்தில் வரலாற்றில் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அதனால் இந்த சூழ்நிலையை எப்படி எதிர்கொள்வது என்று மரியாதைக்குரிய நமது முதலமைச்சர் அவர்கள் தமிழகம் திரும்பிய உடனேயே ஒரு சர்வ கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து தலைவர்களிடம் கருத்துக்களை கேட்டறிந்து எந்த வகையில் தங்களது நிலைப்பாட்டை எடுத்து செல்ல முடியுமோ அதற்கான வழிமுறைகளை காண வேண்டும் என்று நான் வேண்டுகோள் வைக்கிறேன். நல்லதே நடக்கும் என்று மரியாதைக்குரிய முதல்வர் சொல்லி இருக்கிறார். நல்ல முறையிலேயே அது நடக்க வேண்டும் என்பதும் நமது ஆர்வமாக இருந்து கொண்டிருக்கிறது. பிரதமர் சொன்னதைப் போல தமிழக முதல்வர் என்னென்ன நடவடிக்கை எடுக்கிறார்களோ அதற்கு பிரதமரின் வழிகாட்டுதலோடு தமிழக பாரதிய ஜனதா கட்சி முழுவதும் உறுதுணையாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் இப்பொழுது கம்யூனிஸ்ட் தலைவர் முத்தரசன் அவர்களின் கருத்தை நான் பார்த்தேன். உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்கிறது, அதனால் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது என்று ஒரு பிரதமர் சொல்கிறார். எல்லா சட்ட வல்லுநர்களும் அதையே தான் சொல்கிறார்கள். நாங்கள் 2-3 நாட்களாக உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகளாக இருந்தவர்களிடம் கூட இதற்கு முன்னாலும் சரி இந்த நேரத்திலும் சரி மாணவர்களின் போராட்டத்தை மதித்து ஏதாவது ஒரு வகையில் வழி கிடைக்குமா என்று சட்ட வல்லுநர்களையும் நாங்கள் தொடர்ந்து ஆலோசித்து வரும்பொழுது எல்லோரும் ஒட்டுமொத்தமாக சொன்னது, இந்த நாட்டின் சட்ட விதிகளுக்கு குறுக்கீடாக எந்த அரசாங்க கருத்துக்களும் கூட வெளியிட முடியாது, சட்டமும் வெளியிட முடியாது என்பதுதான். ஆனால் இந்த கம்யூனிஸ்ட் தலைவர்கள் முத்தரசன் போன்றவர்கள் இளைஞர்களை தவறாக வழிநடத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் 10 ஆண்டு காலமாக இந்த ஜல்லிக்கட்டு ஏறக்குறைய பிரச்சனை இருந்து கொண்டிருக்கும் பொழுது நிரந்தர தீர்வை நோக்கி நகர்வதற்கு இவர்கள் யாரும் எந்த முயற்சியும் செய்யாமல் இன்று கூட 2015 பாரதிய ஜனதா கட்சி அரசு வெளியிட்ட அரசாணை தான் இன்று இந்த பிரச்சனை நீர்த்து போகாமல் நமக்கு மறுபடியும் வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நான் தெளிவாக சொல்கிறேன். ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் தமிழக அரசுக்கு உறுதுணையாக மத்திய அரசு இருக்குன்னு பிரதமர் சொல்லியிருக்காரு. தமிழக மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு தமிழக அரசு உச்சநீதிமன்ற உத்தரவின் தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்தினால் மத்திய அரசு அதை ஆதரிக்கும். அதாவது பிரதமர் ஆதரிக்கிறேன் என்று சொல்லிவிட்டார். நான் இப்படி நடந்தால் அப்படி நடந்தால் என்றில்லை. தமிழக அரசு, ஏனென்றால் இதற்கு முன்னால் ஒரு கருத்து வந்தது என்னென்றால், இப்பொழுது வழக்கு மத்திய அரசு வெளியிட்ட அரசாணைக்கும் விலங்கின நல வாரியத்திற்கும் உள்ள சவாலாகத்தான் அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. சென்ற முறையே ஒரு ஆலோசனை வந்தது, தமிழக அரசே ஒரு அவசர சட்டத்தை பிறப்பித்து அதை நடைமுறைப்படுத்தலாம் என்ற ஒரு ஆலோசனை வந்தது. ஆக அந்த விதிகளின்படி கூட மாநில அரசு ஏதாவது செய்ய முடியுமா என்பதை இன்னும் சட்ட வல்லுநர்களோடு ஆலோசித்து நடவடிக்கை எடுக்க முடியும் என்றால் எடுக்க வேண்டும் என்பது எனது கருத்து.